ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீநிவி ஸ்டடீஸ். இன்னைக்கு நம்ம ஜெண்டர் காஸ்ட் அண்ட் ரிலீஜியன் சாப்டரில் செகண்ட் வீடியோ பார்ப்போம். ஓகேங்களா? போன வீடியோவில் ஃபுல்லாகவே என்ன பார்த்தோம் அப்படின்னா, விமன் எவ்வளோ சஃபர் ஆகிறாங்க, அதாவது ஜெண்டர் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? விமன் எவ்வளோ சஃபர் ஆகிறாங்க, அவங்களுக்கு எப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க, எப்படி அப்ரெஸ்டாக இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள், அவங்களோட லிட்ரஸி எப்படி இருந்தது, இது எல்லாத்தையும் போன வீடியோவில் பார்த்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விமனோட பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், அதாவது பாலிட்டிக்ஸில், அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், அதாவது கண்ட்ரியை ரன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான கவர்மெண்ட் ஜாப்ஸு, இந்த மாதிரி விஷயங்களில் விமனோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, அப்புறம் என்னென்னா ரிலீஜியனில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜென்ரலி விமனோட வெல்பீயிங், அதாவது விமன் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் தான் ஒரு சொசைட்டி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாரும் நினைக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் விமனோட வெல்ஃபேர்க்காண்டி யாருமே போராடுறது கிடையாது. அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன், அதாவது விமன் அப்படிங்கிறது ஒரு பொருளாக கூட மதிக்கிறது கிடையாது. ஓகேங்களா? விமனோட அதாவது ஒரு இப்போ விமனுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, ஒரு விமன் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருந்தால் தான், பாலிட்டிக்ஸில் விமன் இருந்தால் மட்டும்தான் அவங்களால அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும். இப்போ ஒரு ஆண் பாலிட்டிக்ஸில் இருந்தான்னா அவனுக்கு விமன் பெண்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஓகேங்களா? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு அரசு ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் அந்த பவர் இருக்கும். பவர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன நம்ம நினைக்கிறோமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பவர் அப்படிங்கிறது பெண்ணோட கையில் போச்சு அப்படின்னா பெண் முன்னேற்றத்துக்கு இது உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், விமன் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருக்கணும். எம்பியாவோ, எம்எல்ஏவாவோ, சீஃப் மினிஸ்டராகவோ, பிரைம் மினிஸ்டராகவோ, ஏதாவது ஒரு ஹையஸ்டான போஸ்டிங்கில் இருந்தாங்கன்னா விமனோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஒரு பெண்ணோட பிரச்சனையை பெண் தான் தீர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஓகேங்களா? இந்தியாவில் விமன் லெஜிஸ்லேச்சரில், அதாவது ஸ்டேட் அசம்பிளி, அதாவது இப்போ எம்எல்ஏனா என்ன, எம்எல்ஏடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. எம்எல்ஏ எலெக்ஷன் வந்துச்சுன்னா தான் சீஃப் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் லெஜிஸ்லேச்சர், அதுதான் லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா? விமனோட பார்ட்டிசிபேஷன் லெஜிஸ்லேச்சரில் ரொம்பவே லோவாக இருக்குது. அதாவது ஸ்டேட்டில் நடக்கிற எலெக்ஷனில் விமனோட பார்ட்டிசிபேஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ லோக்சபா அப்படின்னு பார்த்தோம்னா எம்பி எலெக்ஷன், எம்பினா பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன். ஓகேங்களா? அந்த பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷனில் 2014 ரேட் படி, அதாவது 2014 சென்சஸ் படி 12% ஆஃப் விமன் தான் எலெக்ட் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? 12% விமன் தான் எலெக்ட் ஆகியிருக்காங்க எப்போ 2014. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டேட் அசம்பிளீஸில் இந்த மாதிரி, அதாவது லெஜிஸ்லேச்சர்ஸில் லெஸ் தென் 5% தான் எலெக்ட் ஆகியிருக்காங்க 2014. ஓகேங்களா? அதாவது நேஷ்னல் பார்லிமெண்ட், அதாவது எல்லா கண்ட்ரீஸ்க்கும் சேர்த்து சென்சஸ் மாதிரி ஒன்று எடுக்கிறாங்க, சர்வே மாதிரி ஒன்று எடுக்கிறாங்க. அதாவது பார்லிமெண்ட்டில் விமனோட பார்ட்டிசிபேஷன் எந்த கண்ட்ரியில் அதிகமாக இருக்குது, எந்த கண்ட்ரியில் லோவாக இருக்குது, அதோட ரேட் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்சஸ் எடுத்திருக்காங்க. அதில் இந்தியா எங்கே இருக்குன்னா பாட்டம் குரூப் ஆஃப் நேஷன். அதாவது என்னென்னா, அந்த மாதிரி சென்சஸில் ரொம்ப கீழே இருக்குமா, கீழே இருக்கிற ஒரு இடம் தான் இந்தியாவுக்கு இருக்குது. அதாவது விமனோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, சப்போஸ் தப்பி தவறி ஒரு பொண்ணு சிஎம்மாவோ பிஎம்மாவோ ஆயிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களோட அந்த ஒரு கேபினட், அதாவது ஸ்டேட் அசம்பிளியோ சென்ட்ரல் அசம்பிளியோ என்னன்னா ஃபுல்லாகவே மேல் டாமினேட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? எம்எல்ஏ எம்பி மேலாக தான் அதிகமாக இருப்பாங்க, ஆண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க, பெண்கள் கம்மியாக தான் இருப்பாங்க. பெண் சிஎம்ஓ பிஎம்ஓ ஆனாலும் கூட அவங்களுக்கு கீழே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே ஆண்களாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்தியா இஸ் எ மேல் டாமினேட்டட் சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன், அதாவது நம்ம ஃபெடரலிசம்லேயே பார்த்துருப்போம் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னா என்னன்ட்டு.
அதில் அந்த டீசென்ட்ரலைசேஷன்லேயும் பார்த்துருப்போம் ஓகேங்களா. ரீகால் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. இப்போ அந்த பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷனில், அதாவது பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷனில் வந்துட்டு 1/3 ஆஃப் தி சீட் வந்துட்டு யாருக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விமனுக்கு வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1/3 ஆஃப் சீட்ஸ் வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு விமன் வந்துட்டு 1/3 ஆஃப் விமன் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. இது வந்து பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி எலெக்ஷன் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இதனால என்னன்னா மோர் தென் 10 lakh விமன் வந்துட்டு எதில் இருக்காங்க, இந்த போஸ்டிங்கில் வந்து இருக்காங்க ஓகேங்களா. அந்த பஞ்சாயத்து ராஜோட ஹெட் அந்த போஸ்டிங்கில் வந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா. இப்போ வந்து விமன் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, விமனோட முன்னேற்றத்துக்காண்டி போராடுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதே மாதிரி, அதாவது பஞ்சாயத்து ராஜ் லோக்கல் பாடி எலெக்ஷனில் மட்டும் இல்லாமல் லோக்சபாலையும் ஸ்டேட் அசம்பிளிலையும் இதே மாதிரி ரிசர்வேஷன் கண்டிப்பாக இருந்தது அப்படின்னா, ரிசர்வேஷன் இருந்ததுன்னா விமனோட முன்னேற்றத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போதைக்கு வந்து லோக்கல் பாடி எலெக்ஷனில் மட்டும்தான் இந்த மாதிரி ரிசர்வேஷன் இருக்குது. ஸ்டேட் அசம்பிளிலையும் லோக்சபாலையும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷன் விமனுக்கு இல்லை ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க ஓகேங்களா. டிவிஷன் ஆஃப் சொசைட்டி அப்படின்ட்டு பார்த்தோம்ல, அதாவது போன இதில் டெமோக்ரஸி அண்ட் டிஃப்ரென்சஸ் அந்த சாப்டரில் வந்துட்டு பார்த்தோம்ல, சோஷியல் டிவிஷனு, அந்த சோஷியல் டிஃப்ரென்சஸ் இந்த மாதிரி பார்த்தோம்ல. ஸோ சோஷியல் டிவிஷனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெண்டர் டிவிஷன் வந்துட்டு சோஷியல் டிவிஷனோட ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா. இது வந்துட்டு என்னென்னா இந்த சோஷியல் டிவிஷன் வந்துட்டு பொலிட்டிக்ஸில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ்டு பீப்புள், அதாவது விமன் வந்துட்டு இந்த இடத்துல விமனை வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ்டு, அப்புறம் டிஸ்கிரிமினேட்டட் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கும் வந்துட்டு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. சோஷியல் டிவிஷனில் பொலிட்டிக்ஸ் சேர்ந்தால் வந்து ஒரு பிரச்சனை உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பிரச்சனை உண்டாகும், அதே சமயம் வந்து அந்த இஷ்யூவை வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு பொலிட்டிக்ஸ் கண்டிப்பாக சேரணும் எந்த ஒரு சோஷியல் இஷ்யூவாக இருந்தாலும் அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா. இந்த இடத்துல என்னென்னா ஜெண்டர் டிவிஷன் வந்தது அப்படின்னா விமனோட எம்பவர்மெண்ட்காண்டி கண்டிப்பாக பாலிட்டிக்ஸ் வந்து இன்வால்வ் ஆனாதான் வந்துட்டு விமனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்தது வந்து ரிலீஜியன், கம்யூனலிசம் அண்ட் பொலிட்டிக்ஸ் ஓகேங்களா. ரிலீஜியஸ் டிவிஷன் அப்படிங்கிறது வந்து உலகம் ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா. அதாவது எந்த ஒரு நாடும் வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து இந்த ரிலீஜன் தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நாடும் கிடையாது. எந்த ஒரு நாடாக இருந்தாலும் ஒரு 2 ரிலீஜியனாவது கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா. அதாவது எந்த ஒரு நாடாக இருந்தாலும் 2 ரிலீஜன் இருக்கும், மோர் தென் 2 ரிலீஜன் இருக்கும். இப்போ இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ரிலீஜன் இருக்குது ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 10 ரிலீஜனுக்கு மேலே, 10, அதாவது இதெல்லாம் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் ஓகேங்களா. இதை விட பல மடங்கு அதிகமாக வந்துட்டு ரிலீஜன்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா. நம்ம கையை விட்டு என்ற அளவுக்கு நம்மளுக்கே இவ்வளோ ரிலீஜன் தெரியும்னா நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு வந்துட்டு எத்தனை ரிலீஜன் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ நார்தன் அயர்லாண்டில் வந்துட்டு பார்த்தோம்னா, அதாவது போன வீடியோவில் பார்த்துருப்போம் ஓகேங்களா. போன சாப்டர்லேயே பார்த்துருப்போம், அதாவது இது டெமோக்ரஸி அண்ட் டிஃப்ரென்சஸில் வந்துட்டு பார்த்துருப்போம். என்னென்னா நார்தன் அயர்லாண்டில் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் 2 டைப் ஆஃப் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா கேத்தலிக்காக இருக்காங்க, ப்ரொட்டஸ்டண்டாக இருக்காங்க. இந்த மாதிரி 2ஆக இருக்காங்கல்ல. ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராக்டிசஸ், ஒரே ரிலீஜன் தான் ஆனால் 2 டிஃப்ரெண்ட் ப்ராக்டிசஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ காந்திஜி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அதாவது ரிலீஜன்னால என்ன பிரச்சனை வருது, ரிலீஜனை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறலாம், அதாவது ரிலீஜன்னால் வர டிவிஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிறது தான் இது ஓகேங்களா. காந்திஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காந்திஜின்னா நம்மளோட ஃபாதர் ஆஃப் நேஷன் ஓகேங்களா. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரிலீஜியன் கேன் நெவர் பி செப்பரேட்டட் ஃப்ரம் பாலிட்டிக்ஸ் ஓகேங்களா. ஒரு பாலிட்டிக்ஸ், அதாவது பாலிட்டிக்ஸ் அரசியலில் இருந்துட்டு நம்ம மதத்தை எப்போதுமே பிரிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறார். ஏன் அப்படின்னா இவர் வந்துட்டு டைரெக்டாக வந்து ரிலீஜியனை வந்துட்டு பொலிட்டிக்ஸில் இன்வால்வ் பண்ணணும், இந்த மதத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லலை ஓகேங்களா. என்ன சொல்ல வராரு அப்படின்னா எத்திக்ஸு, அதாவது ஒவ்வொரு ரிலீஜியன்லேயும் வந்து ஒரு சில ஃபிலாசபி, எத்திக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், கருத்துகள், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒவ்வொரு ரிலீஜியன்லேயும் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. எல்லா ரிலீஜியன்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி கருத்துகள், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கும்ல. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம பாலிட்டிக்ஸில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஓகேங்களா. அப்புறம்
ஹியூமன் ரைட்ஸ் குரூப் இருக்காங்கல்ல, அதாவது மக்களோட ரைட்ஸு, அவங்களோட முன்னேற்றம், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், இது எல்லாத்துக்கும் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ், டிஸ்கிரிமினேட்டட் பீப்புள், இவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்க தான் யார் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் குரூப். ஓகேங்களா? இவங்க என்ன இவங்களோட ஒரு மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, அதாவது மைனாரிட்டி பீப்புளுக்கு வந்துட்டு நிறைய அட்வான்டேஜஸ் கிடைக்கணும். அதாவது கம்யூனல் ரயாட்ஸ் அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு மத கலவரம், இந்த மாதிரி விஷயங்கள், மத கலவரம், இனக்கலவரம், அப்புறம் ஜாதி, இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு ஒரு சில சண்டைகள் இதெல்லாம் வரும்ல. இதில் விக்டிமாக இருப்பாங்கள்ல, விக்டிம்னா பாதிக்கப்பட்டவர்கள். இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்துட்டு நன்மைகள் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் குரூப்போட ஒரு மெயினான இன்டென்ஷன். ஓகேங்களா? இவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டை என்ன கேட்குறாங்கன்னா, ரிலீஜியஸ் மைனாரிட்டியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், ரிலீஜியஸ் மைனாரிட்டியை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மெயின் இன்டென்ஷன். ஓகேங்களா? அடுத்தது வந்து விமென்ஸ் மூமெண்ட் வந்துட்டு என்னென்னா, இட் ஆர்கியூட் தட் த ஃபேமிலி லாஸ், அதாவது ஃபேமிலி லாஸ், அதாவது என்னென்னா விமன் வந்துட்டு இப்படி தான் இருக்கணும். ஒரு ஃபேமிலினா வந்துட்டு விமன் வந்து அவங்களோட ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணணும். மென் வந்துட்டு வெளியில் போய் வேலை பார்க்கணும். விமன் வந்துட்டு வீட்டில் எந்த பேச்சும் பேசக்கூடாது. மென்னுக்கு வந்து அடிமையாக தான் இருக்கணும் விமன், இப்படிங்கிற மாதிரி நிறையா ஃபேமிலி லாஸு, அப்புறம் தௌரி சிஸ்டம்மு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அதாவது விமனுக்கு எந்தெந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ்டாக இருக்கோ எல்லா சிஸ்டமும் வந்து எல்லா ரிலீஜியன்லேயுமே இருக்குது. ஓகேங்களா? இந்த ரிலீஜியன் மட்டும்தான் வந்துட்டு விமனை வந்துட்டு ரொம்ப அடிமைப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகேங்களா? எந்த ஒரு ரிலீஜனாக இருந்தாலுமே விமனை வந்து அடிமைப்படுத்திட்டு தான் இருக்குது. இது ஒன்று தான் ஒற்றுமை. ஓகேங்களா? எல்லா ரிலீஜியன்லேயுமே வந்துட்டு விமன் ஆர் டிஸ்கிரிமினேட்டட். ஓகேங்களா? இப்போ இந்த விமென்ஸ் மூவ்மெண்ட் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்துட்டு இந்த லாஸ் எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த ஃபேமிலி லாஸ் வந்து கொஞ்சமாச்சு விமனுக்கு வந்துட்டு அட்வான்டேஜ் கொடுக்குறதா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஐடியல்ஸ், வேல்யூஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிலீஜன் ப்ளே ரோல் இன் பொலிட்டிக்ஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு ரிலீஜன் இந்தியாவில் எத்தனை ரிலீஜன் இருக்கோ எல்லா ரிலீஜியனில் இருக்கிற அந்த ஒரு ஐடியாஸ் தான் வந்துட்டு இந்த பொலிட்டிக்ஸ் ரன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து பொலிட்டிக்ஸில் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ரிலீஜனாக பார்க்காம, நம்ம இந்த கடவுளை தான் கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்காம, நம்ம வந்துட்டு அதில் இருக்க முக்கியமான கருத்துகள் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த ரிலீஜன் வந்து ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ண சொல்லும். ஓகேங்களா? எல்லா ரிலீஜியனுமே நல்ல விஷயத்தை தான் ஃபாலோ பண்ண சொல்லும். ஓகேங்களா? அந்த நல்ல விஷயத்தை நம்ம வந்துட்டு எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாலிட்டிக்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு பீப்புள் வந்துட்டு அவங்களோட நீட்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, டிமாண்ட்ஸு, இது எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாலிட்டிக்ஸு அந்த ஒரு பர்டிகுலரான அந்த ஒரு ரிலீஜியஸ் கம்யூனிட்டியில் இருக்கிற பீப்புள் அவங்களுக்கு தேவையான நீட்ஸ், இன்ட்ரெஸ்ட், இது எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து செயல்படுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாலிட்டிக்ஸில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? பாலிட்டிக்ஸ், அதாவது ரிலீஜியனில் வந்து பாலிட்டிக்ஸ் கலந்து வந்து அந்த ஜெண்டர் டிவிஷனில் பாலிட்டிக்ஸ் கலந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ ரிலீஜியனில் பாலிட்டிக்ஸ் கலந்தால் எப்படி அப்படிங்கிற பார்க்கையில் அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் உண்டாக்காது. அதாவது எல்லா ரிலீஜியனையும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற வரைக்கும் பாலிட்டிக்ஸில் வந்துட்டு, அதாவது ரிலீஜியன் வந்து பாலிட்டிக்ஸ் வந்து ரிலீஜியனில் கலந்துச்சுன்னா, பாலிட்டிக்ஸும் ரிலீஜியனும் இன்டர்லிங்க் ஆச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எப்போ வரைக்கும் எல்லா ரிலீஜனையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற வரைக்கும். சப்போஸ் அதாவது ஒரு பார்ட்டியோ இல்லைனா ஒரு ஆர்கனைசேஷனோ மேஜராக ஒரு பார்ட்டி வந்துட்டு ஒரு ரிலீஜனை மட்டும் சப்போர்ட் பண்ணுது, இன்னொரு ரிலீஜனை வந்து அப்ரெஸ் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக கலவரம் வெடிக்கும். கலவரம் வெடிச்சிச்சுன்னா அமைதி இருக்காது. ஓகேங்களா? அதைத்தான் சொல்கிறாங்க. அதாவது பாசிட்டிவாக இருக்கும் எப்போனா எல்லா ரிலீஜனையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறப்ப. எல்லாரும் சமம், எல்லா ரிலீஜனும் சமம் தான். நான் பெரிய ரிலீஜன், நான் வந்து நாங்கள் பெரிய மதம், நீங்கள் சின்ன மதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து வரலை அப்படின்னாலே வந்து அமைதியாக இருக்கலாம் ஒரு நாட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.